டு யூ லைக் ஸ்டோரிஸ்? ஃபுட்பால் டீம் இருந்துச்சு. ஓகே, ஃபுட்பால் டீம். ஒரு கோச் இருந்தார். அந்த கோச் வந்து எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு புதுசாக ஒரு பையன் வந்து சேரான். அந்த பையன் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கப்போ, ரொம்ப ஷார்ட்டாக இந்த கேம் விளையாடுற அளவுக்கு அவ்வளவு உடல் இதெல்லாம் வந்து அவ்வளவு எக்ஸ்பெக்டட் மாதிரி இல்லை. பார்த்தாவே இவெல்லாம் விளையாடுவானே தோணலை. உனக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து கஷ்டம்ப்பா, அதனால் வேண்டாம்னு சொல்லி அந்த பையன் என்ன சொல்கிறான், அடம் பிடிச்சி, இல்லை சார் நான் ஃபீஸ் ரெகுலராக கொடுத்துருவேன், எனக்கு கண்டிப்பாக ஃபுட்பால் கற்றுக்கணும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. சரி, நம்பர் ஆஃப் ஆள்னாச்சும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போட்டோம், ஃபீஸுக்காக இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இவனும் ட்ரைனிங் எடுத்துக்கிறான். ட்ரைனிங் எடுக்கும்போது ஃபுட்பால் கேம் வருது, ஐ மீன் ஒரு மேட்ச் வருது. அந்த மேட்ச்சில் ஆளெல்லாம் எடுக்கும்போது நீலாம் வந்தீங்கன்னா சரியாக வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை எடுக்கல. அந்த புதுசாக வந்த பையனை, ஷார்ட்டாக இருக்கிற அந்த பையனை எடுக்கல. ஸோ இன்னும் நீ ப்ராக்டிஸ் வாப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எவ்ரிடே ப்ராக்டிஸ்க்கு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வர்றப்ப அவங்க அப்பாவும் அவனும் வருவாங்க. அவங்க அப்பாவை பின்னாடி போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். ஸோ இவன் ப்ராக்டிஸுங்கிற பேரில் இந்த தண்ணி எடுத்துகிட்டு வருது, அது எடுத்துகிட்டு வருது, இது எடுத்துகிட்டு வருதுன்னு சும்மா அந்த இது பண்ணிகிட்டு இருப்பான். அப்பப்போ ப்ராக்டிஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பான். ஓகே, ஸோ அந்த கோச்சும் அந்த 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 அதை கொண்டு வா இதை கொண்டு வாங்கிற மாதிரி அவரை கொஞ்சம் வேலை வாங்குவாங்க. அப்பப்போ ப்ராக்டிஸும் கொடுப்பாங்க. ஓகே, அந்த பையன் ஃபுல்லாக ப்ராக்டிஸ்லேயே இருக்கான். அப்போ வந்து ஒரு காலத்தில் மேட்ச் வருது. ஓகே, ஒரு பெரிய மேட்ச், ஒரு பெரிய டோர்னமெண்ட்ஸ், அந்த மாதிரி மேட்ச். அந்த மேட்ச் வரும்போது அந்த பையன் ரெகுலராக ப்ராக்டிஸ் வர எல்லாத்து மாதிரியுமே ப்ராக்டிஸ் வந்து கூடவே இருக்காப்புல. மோஸ்ட்லி சப்ஸ்டியூட் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த இதில் ஒன் ஆஃப் த இதாக இருக்கான். ப்ராக்டிஸ்க்கு வந்துகிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு வாரம் பையன் வரல. அந்த மேட்ச் வந்து ஒவ்வொரு இதாக ஜெயிச்சுட்டு அடுத்தடுத்து வராங்க. மேட்ச் முடிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. செமிஃபைனல் வந்துட்டாங்க. செமிஃபைனலும் முடிச்சிட்டாங்க. ஓகே, வின் ஆகிட்டாங்க அந்த டீம். அடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு ரெடியாக இருக்குது. இன்னைக்கு ஃபைனல். ஓகே, அத்தனை நாள் வராத பையன் அன்னைக்கு மட்டும் வரான். ஓகே, அன்னைக்கு மட்டும் வந்து குட்டி பையன் ரொம்ப கெஞ்சி கேட்குறான், இந்த மாதிரி நான் வந்து இன்னைக்கு விளையாடுறேன், தயவு செஞ்சு என்னை விடுங்க ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு மேட்ச். நீ கேட்குறப்பா, ஓகே, அதுக்கு லாஜிக் இருக்குது, ஒரு லாஜிக் வேணும் இல்லையா? ப்ராக்டிஸ் ரெகுலராக வந்திருந்தீங்கன்னா உன்னை உள்ள விடலாம். அட்லீஸ்ட் மற்ற மேட்சஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் நடுவில் விளையாண்டுருந்தீங்கன்னா, மெயின் மேட்சஸ்லாம் விளையாண்டுருந்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ பார்த்து கொஞ்சம் அப்பப்போ யூஸ் பண்ணிடலாம். டைரெக்டாக ஃபைனலுக்கு வந்து நான் விளையாடுறேன்னு சொல்றியே, இது ஹவ் இட் டசன்ட் மேக் சென்ஸ். உட்காந்து வேடிக்கை பாரு, சப்ஸ்டியூட் லிஸ்ட்டில் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அந்த டீம் விளையாடுது. அந்த டீம், இவன் வெளியே தான் இருக்கான். அந்த டீம் விளையாடுது. அந்த டீம் விளையாடும்போது கிட்டத்தட்ட பாதி மேட்ச் முடியுது. ஆப்போனன்ட் டீம் வந்து வின் ஆகிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஐ மீன் அவங்க வந்து பலமாக இருக்காங்க. அதாவது 2 goals to 0. இவங்க டீம் 0, அவங்க 2 goals. கிட்டத்தட்ட அவங்க வந்து வலுவான ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட மத்தியானம் ஆஃப் டைம் வருது. இவன் போயிட்டு திரும்ப ரொம்ப கெஞ்சிறான், இப்போனாச்சும் என்னை விடுங்க, ஸோ இப்போனாச்சும் விடுங்க, நான் கொஞ்ச நாச்சும் விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரே ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்கிறத பார்க்குறாரு வேற ஒரு பிளேயர். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்கிறாரு, ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் உள்ள விடுவேன், ரொம்ப கேட்கறதுனால உன்னை உள்ள விடுறேன், 10 minutes தான், அதுக்கப்புறம் விட மாட்டேன். அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறான். உள்ள போய் யாருமே பார்க்காத அளவுக்கு செம்மையாக விளையாடுறான். அங்கே இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஆச்சரியம். அவன் அப்படி மேட்ச் விளையாண்டு யாரும் பார்க்கவே இல்லை. எஸ்பெஷலி கோச்சுக்கு வந்து அவ்வளவு ஆச்சரியம். கோல் போட்டாச்சு. 2வது கோல் அவனோட இதில் எல்லாருமே போட்டாச்சு. கிட்டத்தட்ட எண்டிங் ஸ்டேஜ். ஃபினிஷிங் கோலை வந்து இந்த பையன் போடுறான். திரும்பவும் செகண்ட் கோலாக அவன் போடுறான். ஓகே, ஃபஸ்ட்டு அவன் அந்த சின்ன பையன் போகிறான். செகண்ட் வேறு ஹெல்ப் பண்ணி வேறு யாரோ போடுறாங்க. 3rd கோல் திரும்பவும் அதே பையன் போடுறான். அந்த மேட்ச் அவங்க வின் ஆகுறாங்க. அந்த மேட்ச் வின் ஆனோன்னா அந்த பையனை எல்லாரும் தூக்கி பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அந்த பையனை வெளியே வரான். கோச் பக்கத்தில் வரான். கோச் சொல்கிறார், 25 வருஷம் எனக்கு சர்வீஸ். கோச்சிங் விளையாடுறது, கோச்சிங் எல்லாம் சேர்த்து 25 வருஷம் சர்வீஸ்.
நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய தப்பு நான் பண்ணினதே கிடையாது. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு நல்ல ஒரு பிளேயரை தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டேன். யூ ஆர் த பெஸ்ட் அப்படிங்கிற, யூ ஆர் த பெஸ்ட் பிளேயர், யூ ஆர் த பெஸ்ட் பிளேயர், ஏன் நீ 5 நாள் வரல அப்படின்னு கேட்குறேன். அந்த பையன் சொல்கிறான், நான் எவ்ரிடே என் அப்பா கூட வந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியாது ஆக்சுவலாக. அவர் கூட வருவார், அந்த பின்னாடி போய் அந்த இடத்துல உட்காந்துருப்பார். அம்மா எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்கள் அப்பா கூட வருவேன். எங்கள் அப்பா போன வாரம் இறந்துட்டார். சரி இப்போ மட்டும் ஏன் நல்லா விளையாடுற அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இதனால் நாள் எங்கள் அப்பா கூட நான் வந்திருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, அதனால நான் விளையாடலையா நல்லா விளையாட அவங்களுக்கு தெரியாது. இப்போ எங்கள் அப்பா என் கூட இல்லை, அவர் இறந்து மேலே இருக்கார். இப்போ இந்த மேட்ச் அவர் பார்த்துட்டு இருப்பார். நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல், நம்மளோட கம்ப்ளீட் எனர்ஜி இதுக்கு தேவை. நம்ம பிஸ்னஸில் நம்ம லத்தாஜிக்காகவும் சோம்பலாகவும் கிளாரிட்டி இல்லையோ வந்தது போதும்னு நினைக்கிறதோ, இது எல்லாத்துக்கும் ரீசன் என்னவா இருக்கும்? ரீசன் இஸ் த ரீசன். ஐம் ரிப்பீட்டிங், காரணம்தான் காரணம். நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம பிஸ்னஸில் கொண்டு வராததுக்கு எனக்கு ஒரு நல்ல காரணம் இல்லைங்கிறது தான் கம்மியாக நான் ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான காரணம். அந்த காரணம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா anyone and everyone will perform with the maximum potential.